ஜீரோ ஆக்சிடென்ட் டே அப்படிங்கிற தலைப்பில் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த 20 நாட்களாக பல்வேறு தரப்பு மக்களிடம் சென்று ஆக்சிடென்ட் ஆன அவேர்னஸும் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுமே எடுத்துகிட்டு போனோம். இதில் பலர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். பட் முக்கியமாக இந்த 20 நாள் கேம்பெயினில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 13 ஃபேட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னா உயிரிழப்புகள் 13 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு மந்தில் 13 ஆக்சிடென்ட்ஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 150 உயிர்களை வந்து நம்ம வந்து மீட்க முடியும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். அது மட்டும் இல்லை, கிரீவியஸ் இன்ஜுரிஸான ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 60 விழுக்காடுகள் 60% வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. கடந்த வருடம் நமக்கு வந்து 154 வழக்குகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வருடம் நமக்கு 51 வழக்குகள் வந்து நடைபெற்றிருக்கு. அப்படி பார்க்கும்போது கிரீவியஸ் ஹார்ட் இன்ஜுரிஸும் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அது என்ன எடுத்து காமிக்குது அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அது கிரீவியஸாக மாறுறதும் இல்லை சிம்பிள் இன்ஜுரியாக இருக்கிறதும் நம்ம எடுக்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பொறுத்து. நம்ம ஹெல்மெட் போட்டு வரும்போது, நம்ம டிடி இல்லாமல் இருக்கும்போது, நம்ம ஓவர் ஸ்பீட் போகாமல் இருக்கும்போது, அதே போல் நம்ம சீட் பெல்ட் போட்டிருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் அதோட இன்டென்சிட்டி கம்மி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்கும். அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கிரீவியஸ் ஆகாமல், உயிரிழப்பு இல்லாமல் வந்து நம்ம வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கன்வர்ஷன் நமக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கேம்பெயினால் அந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு ஒரு சக்ஸஸ் ஆகவும், நிறைய பேர் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நாளை ஒரு நாள், இன்னும் நமக்கு ஒரு நாள் இருக்குது. இது வந்து இது இன்னும் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணலாம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். நாளை சென்னையில் விபத்தில்லா ஒரு நாளாக மாற்றி காமிக்கலாம். எல்லாமே ஹெல்மெட் அணிந்து நாளைக்கு பயணம் செல்வோம், சீட் பெல்ட் அணிந்து பயணம் செல்வோம், ராங் சைடில் போக மாட்டோம், டிடி வேணாம், அதிகமான வேகம் வேணாம், ட்ரிபிள்ஸ் வேணாம். முடிஞ்சால் அவங்க டிபியில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது மாதிரி எத்தனை பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஒரு மெசேஜாக ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜீரோ ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வைங்க. எங்கள் பேனர் சிட்டி முழுக்க இருக்குது, ஜீரோ இஸ் குட்னு வைங்க. let us make Chennai proud tomorrow. Thank you. அந்த விழிப்புணர்வோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுடைய ஆக்சிடென்ட்ஸ் கம்மியானது. 13 ஆக்சிடென்ட் ஒரு மந்த் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கடந்த பல ஆண்டுகளாக நானும் பார்த்துட்ருக்கேன். ஒரே மந்தில் இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் கம்மியானதில்லை. 1-2 கம்மியாகும், நெக் டு நெக் தான் போயிட்டுருக்கோம். அதிகமாகுமே தவிர கம்மியாகிறதுங்கிறது முதல் வாட்டி. 13 ஆக்சிடென்ட்ஸ் 13 ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாக இருக்குங்கிற ட்ரெண்ட் பார்த்துருக்கோம். நமக்கு இன்னும் இந்த மாதத்துக்கு இன்னும் ஒரு 4-5 டேஸ் இருக்குது. இதே இன்னும் அப்படியே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம இந்த கேம்பெயின் ஆரம்பித்த முதல் வீக் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 டேஸில் 10 உயிரிழப்புகள் ஆச்சு. இந்த கடைசி 5 நாளில் நமக்கு 2 உயிரிழப்புகள். ஸோ 10லிருந்து லாஸ்ட் 1 வீக்கில் வந்து நமக்கு 2 கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். பட் இன்னும் அந்த இரண்டாவது அப்படிங்கும்போது இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அவர்களுக்காக தான் இன்றைக்கி கடைசி நாளாக இந்த மெசேஜ் கொடுக்குறோம். நாளைக்கு அதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருமே ப்ளீஸ் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ். ஆக்சுவலாக வழக்கு பதிவு நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த மெசேஜ் கொண்டுட்டு போகும்போது வெறும் அவேர்னஸ் கேம்பெயின் மட்டும் இருந்தால் கரெக்டாக இருக்காது, அதோடு சேர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்கணும். இல்லாட்டி லைட்டாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ராங் சைட் டிரைவ் ஃபஸ்ட் வீக்கில் மட்டுமே ராங் சைட் டிரைவிங்கில் 11,000 வழக்குகள் போடப்பட்டது. அது மாதிரி வழக்குகளும் அதிகப்பட்டது. நாளைக்கு கொடுக்குறோம். அது நாளைக்கு முடிச்ச உடனே நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர் அனைவருக்கும் என்னோட நன்றி. ப்ளீஸ் நீங்கள் இது எத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போங்க. நாளை டேயில் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நாளை சென்னையில் வந்து விபத்தில் நம்ம மாற்றி காமிக்கலாம். உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புக்கும் நன்றி.